அப்போ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. அண்ட் எஸ், என்ன பேச போகிறேன் இன்றைக்கி? ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து நான் ரொம்ப தத்தியாக உட்காந்து ஃபுல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு எனக்கு இந்த ஒரு லைன் வந்து கண்ணுக்கு பட்டுச்சு. சரி, ஓகே, லெட்ஸ் டூ வீடியோ இன் திஸ் பர்டிகுலர் வேர்ட். என்ன டைட்டில் என்ன போடுறதுன்னு தெரியல, பட் ஆக்சுவலி இட்ஸ் அ பீரியட். என்ன பீரியட்? பீரியட்ஸ் இஸ் அ நார்மல் திங். அதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, we are going to talk about a painting. அது வந்து எதில், சும்மா இந்த அப்சராலையெல்லாம் வரைவாங்க. இன்னும் நட்ராஜ் கலர் பென்சில்லையோ இல்லைன்னா பீட்டர் பார்க், அது பேர் என்ன, ஒரு கலர் பென்சில் இருக்கும்ல, பீட்டர் பார்க்கர், ஃபேப்ரிக் கேஸ்டல், சாரி அதுதான் பீட்டர் பார்க்கர்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்றில் கலர் அடித்த பெயிண்டிங்கை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, we are going to talk about one painting which is completely made of blood. டிம்மி பால் அப்படிங்கிறவங்கள பற்றி நம்ம பேசலாம். ஸோ டிம்மி பால் அப்படிங்கிறவங்க ரொமானியாவை சேர்ந்தவங்க. அவங்கள பற்றி பெருசாக வேறு எதாவது டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து அவ்வளோவா தெரிவிக்கப்படலை. ஓகேவா, அவ்வளோ கிடைக்கல. நான் தேடி பார்த்தேன், பட் கிடைக்கல. ஷீ இஸ் அ ஃபேமஸ் பெயிண்டர் known for ஃபெமினிசமாக பெயிண்ட் பண்ணுறவங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்கள காமனாக போட்டிருக்காங்க நான் சர்ச் பண்ணதில். ஸோ எஸ், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நார்மலாக பண்ண பெயிண்டிங் கிடையாது, பிளட்டில் மட்டும்தான் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த மொத்த பெயிண்டிங்குமே பிளட்டால் ஆனது. ஓகேயா, ஸோ ஏன் அவங்க பெயிண்டிங் வந்து பிளட்டில் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், அப்படியே அந்த பிளட்டில் என்ன தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அவங்க என்ன பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தைய, அதாவது அது எப்போ வளர்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அது வளர்ந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு வயத்தில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அது எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி அது ஒவ்வொரு இதாக ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அவங்க வரைஞ்சி கடைசியில் ஒரு ஹோல் பேபியாக வயிற்றுல இப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹோல் பெயிண்டிங்கை அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி வரைஞ்சி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏன் பிளட்டை சூஸ் பண்ணி இப்படி ஒரு பேபியை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு கேர்ளுக்கு ஒரு பீரியட் அப்படின்னா அதை வந்து ரொம்ப ஒரு அருவருப்பாக பேசப்படுது. அது எப்படி இப்போ நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, பட் அப்போல்லாம் இவங்க வரைஞ்சது வந்து 2000 டைமில். ஓகேயா, ஸோ அப்போல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளட்டு சம்மந்தப்பட்டது ஏதாவது கேர்ள்ஸ் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னா அது ஒரு மாதிரி சென்சிட்டிவாக பேசப்பட்டுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பாக. இன்னொன்று வந்து ரொம்ப ப்ரைவசியாக அதை வச்சுருக்கணும், அதாவது அதை பற்றி மென்னுக்கு வந்து தெரியவே கூடாது, மென்னுக்கு தெரிஞ்சாலுமே அதை ரொம்ப அசிங்கமாக தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்த டைமில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐ ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டான டிசிஷன் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சிட்டு இது அவங்க வந்து ஒரு ஆர்ட் கேலரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து அவங்களோட பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது அங்கே வந்து ஃபெமினிசம் கேட்டகரியில் இவங்களோட பெயிண்டிங்கை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களா சொல்கிற வரைக்கும் அது பிளட்டால் ஆன ஒரு பெயிண்டிங் அப்படின்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. இன்னொரு விஷயம், பிளட்டால் ஆனால் அது ஸ்மெல் வரும் இல்லையா, அப்படி அந்த மாதிரி அங்கே எந்த ஸ்மெல்லுமே வரல. ஸோ அங்கே இருக்க யாராலையுமே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. அது வந்து மென்ஸ்ட்ரல் பிளட்டால் ஆன ஒரு பெயிண்டிங் அப்படின்னு யாருக்குமே தெரிய வரல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இது ஃபேக்காக உண்மையானு எனக்கு தெரியாது, இந்த பர்டிகுலர் ஒரே ஒரு இது மட்டும், பட் சொல்ல போகிற பாயிண்ட் மட்டும். பட் ஆனால் இவங்க வரைஞ்சிருக்க அந்த பர்டிகுலர் குழந்தைக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிற இது கிடையாது. ஓகேவா, அந்த மாதிரியான ஒரு இது வந்து அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 9th மந்த் வரைக்கும் இருக்க அந்த மென்ஸ்ட்ரல் பிளட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவங்க ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தை எப்படி வயிற்றில் நமக்கு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு மாதமும் குழந்தையோட தலை வரைகிறது, கை வரைகிறது, கால் வரைகிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு வர பிளட்டை வச்சு அவங்க வரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சி முடியறதுக்கு அவங்களுக்கு 9 months ஆகிருக்கு.
ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ப்ராசஸ். ஒரு பேபிக்கு எப்படி ஒருத்தவங்க பர்த் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அந்த பெயிண்டிங்க்கு வந்து அவங்க முடிச்சு எடுக்க 9 மாதம் ஆயிருக்கு. அது மொத்தமும் அவங்களோட 9 months ஆஃப் மென்ஸ்ட்ரல் பிளட்டில் விச் இஸ் அவங்களுக்கு வந்து அந்த பேபி பிறக்காது. ஸோ அவங்க ஒரு மாதிரி ஒரு இதில் இருந்து அந்த 9 மாதமுமே அவங்க வந்து அந்த பிளட்டு மூலமாக ஒரு குழந்தைய வந்து உருவாக்கி அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை ஒரு ட்ராயிங்காக ஒரு ஓவியமாக காமிச்சிருக்காங்க. இது வந்து எமோஷ்னலாக அவங்க எவ்வளோ எமோஷ்னலாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஹேட்ரிசம் கிடச்சிருக்கு தெரியுமா. இது வந்து ஆக்சுவலாக அவங்க யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் அவங்க ரொமானியா அப்படின்றது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவங்கள பற்றி டீட்டெயில்ஸோ அவங்களுக்கான கிரெடிட்ஸோ எதுவுமே எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை. ஸோ அவங்கள பற்றி நமக்கு டீட்டெயில்ஸுமே பெருசாக கிடைக்கல. இது ஏன் அப்படின்னா அவங்க வந்து இது மெயினாக ஃபுல்லாக வைரலானது எல்லாமே ஆன்லைனில் தான். அவங்கள இப்படி பேசுறது அப்படி பேசுறது அந்த மாதிரி பேசி 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 அவங்களோட ட்ராயிங்கை வைரல் படுத்தினாங்களே தவிர அதோட இது யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே தொலைச்சிட்டு மறந்து அதை ஒரு கிரிட்டிசிசம் ஆக்கி அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. பட் அவங்க வந்து இதுக்காக ரொம்ப வைரலாக பேசப்பட்டாங்க. பிகாஸ் மென்ஸ்ட்ரல் பிளட்னால ஒரு கம்ப்ளீட் ட்ராயிங்கை அவங்க முடிச்சது. இதில் இன்னொரு விஷயமும் அவங்க வந்து அந்த பெயிண்டிங் மூலயமா சொல்ல வராங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு போர்னால் ரத்தம் சிந்துறாங்க அப்படின்னா அது பெருசாக பேசப்படுது. இன்னொன்று அதாவது மென்னால் எந்த ரத்தம் சிந்தப்பட்டாலும் அது வந்து பெருசாக பேசப்படுது. ஆனால் ஏன் இந்த மென்ஸ்ட்ரல் பிளட் அப்படின்னா மட்டும் ஒரு மாதிரி அருவருப்பாக பார்க்குறாங்க? பிளட் இஸ் அ பிளட் இல்லையா? அது ஏன் மென்ஸ்ட்ரலாக இருந்தால் மட்டும் அதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு கேவலமான பார்வை வருது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதை போக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சி அவங்களோட இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டிம்மி பாலோட ஒரு அழகான பெயிண்டிங்கோட ஸ்டோரி. இப்போ இதுக்கான சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னன்னா, இவங்களுக்கு வந்து 9 மாதம் சானிடரி பேட்ஸ் வாங்கிறதுக்கான காசு மிச்சம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் எழுதியிருக்கான். என்னன்னு சொல்கிறது இவங்களையெல்லாம் இல்லையா? சரி, ஓகே. ஐ ஹோப் யூ லைக் திஸ் ஸ்டோரி. அண்ட் இது ஸ்டோரி கிடையாது, இட்ஸ் அ ரியல் இன்சிடெண்ட். அண்ட் யூ கேன் ஆல்சோ கூகுள் இட். டிம்மி பால் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களோட ஃபேமஸ் வைரல் பெயிண்டிங்கை பற்றி நீங்கள் பார்க்கலாம். So I got this. This is a Kinder Joy bracelet. நல்லா இருக்குல்ல? Okay. See you all in another informative இல்லைனா good gaming or horror some kind of video. Until then it's bye from Saran. Boy. ஐயோ, சப்ஸ்கிரைப் சொல்கிறதே இல்லை, சப்ஸ்கிரைப் லைக்கும் சொல்கிறதே இல்லை. எஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் சாரி அண்ட் பாய்.